கல்யாண ஃபோட்டோ அதை எடுத்து பெருசாக மாட்டி வச்சுருக்கிறோம். நான்லாம் மாட்டல அது. ஏன்னா எனக்கு தெரியும் தான் கடைசி நாள் இப்படி இருக்க போகிறது. இதுக்கப்புறம் போகிறதெல்லாம் டவுன் ஹில் தான். இன்னும் வயசாகிட்டே போகும். இப்போ இதை பார்த்து என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு பிரமாதமாக இருந்தது, ஆள் 2 பேருமே பிரமாதமாக இருந்தது. சும்மா அதை பார்த்து பார்த்து பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த கிருபையை புரிந்து கொண்டவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கூட அந்த கல்யாண போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த கிருபையிலே வாழ்ந்து அன்பினால் சத்தியத்தை கை கொண்டு இந்த கிருபையை பயன்படுத்தி இந்த 3 உபகரணங்களை பயன்படுத்தி ஒருத்தர் சிறப்பாக்கிட்டே போனீங்கன்னா ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னால் 2 பேரும் நிற்க போறீங்க. அப்போ ஜொலிக்க போறீங்க பாருங்க. அப்போ எப்படி இருப்பீங்கன்னா கல்யாண போட்டோ பிச்சை வாங்கணும், அவ்வளோ பிரமாதமா இருக்க போறீங்க. அதனால சும்மா கல்யாண போட்டோவை பார்த்து பிரயோஜனம் கிடையாது. அதை விட ரொம்ப பிரமாதமாக இருக்க போகிறோம். எல்லா கரை திரை முதலானவெல்லாம் ஒளிஞ்சு பரிசுத்தம் பிழையற்றவர்களுமா மாறி மகிமை உள்ள மனிதர்களாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்ப இந்த போட்டோவை கொண்டாடாது, தூக்கி போடுங்க. இது என்ன வார்த்தை? இதனுடைய அலங்காரமும் இந்த பிரைடல் டெக்கரேஷன்ஸும் அடோன்மெண்ட்டும் இந்த மாப்பிள்ளையுடைய சூட்டும் அதுவும் இதுவும் தோற்றமும் ஒண்ணுமே கிடையாது. சாகாத சரீரம் நித்தியமாய் வாழக்கூடியவர்களாக, மகிமை பெற்றவர்களாக, மகிமையினால் நிறைந்தவர்களாக நாம் காட்சியளிக்க போகிறோம். அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கரை திரையெல்லாம் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அது பாலிஷ் பண்ணிக்கிட்டே வராரு. அதுக்கு தான் திருமண வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. ஆமென். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது உள்ளத்திலே எங்களை வெகுவாய் பாதிக்கட்டும் கர்த்தாவே, எங்களை மாற்றட்டும். நாங்கள் உம்முடைய கிருபையை அறிந்தவர்கள், அனுபவித்து பார்த்தவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற கிருபை, தேவ கிருபை, பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் பெற்றவர்கள், அனுபவித்தவர்கள் நாங்கள். ஆகவே நாங்கள் ஒருவரோடு உறவு கொள்ளும்போது திருமணத்திலே பெருமை உள்ளவர்களாக இருக்க முடியாது, தாழ்மை உள்ளவர்களாக இருக்க முடியும், மன்னிக்கிறவர்களாக இருக்க முடியும், தன்னம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க முடியும், குறைகளை சரியான விதத்தில் எடுத்து சொல்லி திருத்துகிறவர்களாக இருக்க முடியும், முன்னேற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்கிறதை கர்த்தாவே எங்களுக்கு காண்பித்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். அது ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கட்டும், ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் நடக்கட்டும்.